ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. قال النبي صلى الله عليه وسلم إذا سرتك حسنتك وساءتك سيئتك فأنت مؤمن أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 20 தாண்டி முஹர்ரம் இஸ்லாமிய புது வருடத்தை அடைவதற்கு காத்திருக்கிறோம். 1446 ஹிஜ்ரி 12வது மாசம். அடுத்து வரக்கூடியது 1447 ஹிஜ்ரி முஹர்ரமுடைய முதல் மாதம். எங்களுடைய வாழ்க்கையில பல கட்டங்களை கடந்திருக்கிறோம். ஒருவர் 20 வயதை அடைந்திருப்பார், அல்லது 30, 40, 50, 60, 70. இந்த வாழ்நாள்ல நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் என்பதை, இந்த வருடம் என்ன செஞ்சிருக்கிறோம் என்பதை பார்த்துக்கொள்ள எங்களால் அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு அளவு ஞாபக சக்தியையும் தான் செய்வது சரியா பிழையா என்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய நலவு உன்னை சந்தோஷமாகவும் உன்னுடைய பாவம் உன்னை துக்கத்திலையும் ஆக்குமுண்டா நீ ஒரு மூமின் சொன்னார். இதா சர்ரத்க ஹஸனத்துக ஃபஸாஅத்க சய்யிஅத்துக ஃபஅன்த முஃமின். உன்னுடைய நலவு இருக்குதே, நான் ஈமானோட வாழ்ந்திருக்கிறேன், தொழுதிருக்கிறேன், நோன்பு பிடிச்சிருக்கிறேன், ஜகாத் கொடுத்திருக்கிறேன், ஹஜ் செஞ்சிருக்கிறேன், மக்களுக்கு நலவு செஞ்சிருக்கிறேன், நல்லதை பேசியிருக்கிறேன், நல்லதை பரப்பிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாடுபட்டிருக்கிறேன், உலமாக்களை மதிச்சிருக்கிறேன், மஸ்ஜிதோடு தொடர்பாக இருந்திருக்கிறேன், அப்படி அந்த லிஸ்ட் ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். சின்ன ஒரு பாதையில நடந்து போகும் பொழுது ஒரு வாழைப்பழ தோலை கூட நகட்டினாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் நினைக்கும் பொழுது சரியான சந்தோஷமாக இருக்கு. நான் இப்படி பாவம் செஞ்சேன், இப்படி பாவம் செஞ்சேன், இப்படி பாவம் செஞ்சேன், அதெல்லாமே எங்களுக்கு பட்டியலிடலாம். நான் இந்த நேரம், இந்த வாலிபம், இந்த கண்கள், இந்த காதுகள், இந்த செயல்கள், இந்த வார்த்தைகள், என்னுடைய செயலால எவ்வளவு விபரீதங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், அபாயங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன், எத்தனை பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறேன், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கி இருக்கிறேன், சமூகத்துக்கு எவ்வளவு பொல்லாத வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி. அவர்களை ஜின் வந்து கத்தல் செஞ்சது, கொண்டு விட்டது. ஒரு சத்தம் கேட்டுச்சு மலையிலிருந்து, கத்தல்னா சையதல் ஹஸ்ரஜி சாத் இப்னு உபாதா ரமைனா பிஸ்ஸஹ்மைனி லம் நுக்தி ஃபுஆதா. நாங்க சாதுக்கு அம்பெறிந்தோம், அவரை நாங்க கொண்டுட்டோம். அவர் ஹஸ்ரஜ் என்ற குலத்துக்கு தலைவராக இருந்தார். சையதல் ஹஸ்ரஜ் சாத் இப்னு உபாதா. கத்தல்னா கொண்டு விட்டோம். சையதல் ஹஸ்ரஜ், ஹஸ்ரஜ் என்ற அந்த ட்ரைப் தலைவர், நாங்க எரிஞ்ச அம்பு ரமைனா பிஸ்ஸஹ்மைனி லம் நுக்தி ஃபுஆதா நேரா அவருடைய உள்ளத்துக்கு போய் பட்டுச்சு. இந்த சத்தம் கேட்டுச்சு மதீனா. காரணம்
அவர் உம்மத்தை பிரிக்கிற வார்த்தைகளை பேசினார். யார் உம்மத்தை பிரிப்பார்களோ, வெளிப்படையாக பார்வைக்கு நல்ல இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய முடிவுகளை நல்லதாக்குறது. பல ஹஜ்ஜி, பல உம்ரா, பல நலவுகள் எல்லாம் செய்யலாம். அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரு அமீர், உங்களுக்கு ஒரு அமீர். நீங்க முஹாஜிர்கள் மக்காவாசிகளுக்கு ஒரு அமீர், மதீனா வாசிகளுக்கு ஒரு அமீர். இந்த வார்த்தை அது பிளவை ஏற்படுத்து. அமீர் என்றது உண்டாகத்தான் இருக்கிறார். அதுக்கு மீறி போகும் பொழுது தான் எவ்வளவுதான் சாதனைகள் படைத்தாலும் அதால வரக்கூடிய விபரீதங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். சஹாபாக்கள் உணர்ந்தாங்க இதனுடைய பாரதூரத்தை. சின்ன சின்ன தவறுகளை செய்யக்கூடியவர்கள் கூட நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்க இப்படி செய்தோம், இப்படி செய்தோம், இப்படி செய்தோம், எங்களுக்கு மன்னிப்பு இருக்குதா, மன்னிப்பு இருக்குதா, மன்னிப்பு இருக்குதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை கொலை செய்ய வந்தவர், எவ்வளவு பெரிய பாவம். ஆனா அவருடைய உள்ளத்துல பிந்தி வருந்தினார். அது இஸ்லாத்துக்கு முதல் இருந்த இஸ்லாம் யஹ்தி மா கான கப்லஹு. இஸ்லாம் முந்தி நடந்தவைகள் எல்லாம் மன்னிச்சு விடுகிறது. அல்லாஹ் இஸ்லாத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுத்திருக்கான். ஆனா இஸ்லாம் ஏற்று ஒரு 20 வருஷம் நபியோட சேர்ந்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கொஞ்சம் கடினமாக பேசிட்டான். தன்னை இமோஷனை கண்ட்ரோல் பண்றத படிக்கலன்னா வாழ்க்கையில பெரிய தோல்வி ஆயிடும். We must learn to control our emotion and we must try to win our egos. We have to overcome our egos. Otherwise we will fail in our life. The last moment will show us who we are. நாங்கள் யார் என்பதை காட்டும் கடைசி நேரத்தில் it will be very late. We can't do anything that moment. அதனால துனியால அத அடையப்படும். These are lessons. சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்கள். சஹாபாக்களோட சம்பவங்களை சொல்லக்குள்ள எங்கட உள்ளத்துல ஒரு நாளும் வரக்கூடாது, அவங்களும் செஞ்சாங்க தானே நாங்களும் செய்யணும் இல்லை. அல்லாஹ் அவர்களை செய்ய வைத்து எங்களுக்கு பாடமாக தந்து அவர்களோட உள்ளங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி அவர்களுக்கு லகத அஃபா அன்கும், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொல்றான். السابقون الأولون من المهاجر والأنصار والذين اتبعوا بإحسان رضي الله عنهم, அவர்களுக்கு رضي الله عنه ورضوا عنه அல்லாஹ் சொல்றான். யாரெல்லாம் அவருடைய பாதையில போறாங்களோ அவர்களும் வெற்றி பெறுவார்கள் சொல்றாங்க. அதனால நாங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் அவங்களோட நிகழ்வு ஒன்று நடந்துச்சுன்னா அது that is lesson for us, not that we have to do that and later we can ask pardon from Allah. அந்த சிந்தனை வரக்கூடாது. நானும் செஞ்சுட்டு அப்படி போகலாம், நவுசுபில்லாஹ், அப்படி தப்பான எண்ணங்கள் வரக்கூடாது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு after knowing everything, எல்லாம் தெரிஞ்சும் ஒரு நாள் கொஞ்சம் கடினமாக பேசிட்டாங்க நபியோட. அதுவும் சுயநலத்துக்கு அல்ல, தீனுக்காக தான். இந்த பாருங்க, சுயநலத்துக்கு நல்ல விளையங்கோங்க. சுயநலத்துக்கு தண்ட லாபத்துக்கு பேசுறது உண்டு, மார்க்கத்துக்கு பேசுறது உண்டு. இது சுயநலத்துக்கு பேசல, மார்க்கத்துக்கு பேசினது. சுயநலம் உண்டா, நீங்க எனக்கு சொத்து தரல, எனக்கு பணம் தரல, எனக்கு அது தரல, எனக்கு இது தரலன்னு பேசுறது அது சுயநலம். எனக்கு நீங்க எப்படி கௌரவிக்கல, அந்தஸ்து படுத்தல, எனக்கு முன்னுக்கு வைக்கல, என் கார்டு எப்படி தரல, என் பேர் எப்படி எழுதல, அது அது சுயநலம். ஒன்று இருக்குது தீனுக்காக. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியால உம்ரா செய்யறதுக்காக சஹாபாக்கள் எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டு இப்ப திரும்பி போவோம் என்று சொன்னதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு couldn't bear it. எப்படி நீங்க ஒரு நபி, நீங்க தான் வர சொன்னீங்க, நாங்க உம்ரா அணிஞ்சிட்டு இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி மக்கால இருந்து மதீனா வந்திருக்கிறோம். இன்றைக்கு உள்ள அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் இல்ல 2.5 hours வந்து சேர்றதுக்கு அன்றைக்கு it takes 11 days.
11 நாள் கஷ்டப்பட்டு 12 நாள் கஷ்டப்பட்டு வெயில்ல இரவையில எல்லாம் விசஜந்துகள் பாம்புகள் அது இதெல்லாம் வந்து கடந்து பாலைவனத்தில் பலவிதமான இதுகளை கடந்து வந்து இங்க வந்தோன்னு திரும்பி போன்று சொல்றது யார சொல்லா, நீங்களும் உண்மையான நபிதானான்னு கேட்டுட்டாங்க. நீங்க தானே வர சொன்னீங்கன்னு கேட்டுட்டாங்க. ஷைத்தான் அப்படிதான் கேட்க வைப்பான். ஷைத்தான் என்ன செய்வான்? உலமாக்களோட பேச வைப்பான், பொதுமக்களை உலமாக்களோட பேச வைப்பான், கணவன் மனைவி கணவனை பேச வைப்பான், வாப்பாக்கு மகனுக்கு வாப்பாவை பேச வைப்பான், வியாபாரங்கள் செய்யும் பொழுது ஒத்தர பேச வைப்பான், சகோதரர்களுக்கு மத்தியில பேச வைப்பான். இப்படிதான் நடக்கும் உலகத்தில். ஆனா அந்த நேரத்தில் என்ன வரணும்ன்றதை நான் இப்ப சொல்லுறேன். ஒரு பெண்மணி கபர்ல போயிட்டு அழுது கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பிரி வத்தகி, அல்லாஹ் பயந்துக்கோமா, பொறுமையை கடைப்பிடி. எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு டோன் இருக்குது. அந்த டோன் இப்படித்தான் சொன்னேன், இன்னக்கலன் துஸப், உங்களுக்கு இது வருத்தம் அப்படித்தானே சொல்லுவோம். எனக்கு கேட்கிற வருத்தம் உங்களுக்கு தெரியுமா? இன்னக்க லன் துஸப், உங்களுக்கு இது வந்திருக்குது, எனக்குலே வந்திருக்குது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்ஃபன்ட்ரேட் பண்ணல. சில நேரத்தில் மூத்தவங்க சிலர் தவறு செய்றாங்க, அவங்களோட டிபேட்டுக்கு போகக்கூடாது, வாய் மூடிட்டு பேசாம இருக்கிறோம். என்ன அவரை குற்றவாளி ஆக்கி நீங்க கீழே போடுறதுல எதுவும் லாபம் கிடைக்க போறது இல்லை. அதனால நபி அவங்க சைலண்ட் ஆகி போயிட்டாங்க. ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, தாயே உனக்கு தெரியுமா அது யாருன்னு தெரியாது, அவர் தான் நபி. ஓடி வந்தாங்க அந்த பெண்மணி. யார சொல்ல மன்னிச்சுக்கோ, யார சொல்ல தெரியாம செஞ்சுட்டேன். நபி அவங்க அழகான ரிப்ளை தந்தாங்க. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் எங்களோட வாழ்நாள். நான் இன்றைக்கு பேசுறது அன்எக்ஸ்பெக்டட் டாபிக். நான் ஐ செலக்டட் திஸ் இன் 5-10 minutes. என்ற உள்ளம் சொல்லிச்சு, நான் இதுதான் இன்றைக்கு பேசுறேன். கண்ணியமானவர்களே, நான் ஒரு முக்கியமான தலைப்பை நான் பேசுறேன். இது எனக்கு தான் முதலாவது பேசுறேன், இரண்டாவது தான் உங்களுக்கு பேசுறேன். அது என்னன்னா, நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இந்த சத்மத்தில் ஊலா, தாயை பொறுமரிக்குதே அது முதல் கட்டத்துல தான். நான் சொல்ல கொல நீ தக்குவா கடைப்பிடி, பொறுமை மன்னிச்சுக்கோங்க, நான் தக்குவா கடைப்பிடி, நான் அழுவ மாட்டேன்னு சொல்லி கபர்ல இருந்து உனக்கு அழுகுறதுக்கு எல்லா ரைட்ஸ் மீக்குது. நீ கபரு கிட்ட போயிட்டு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அங்க ஒப்பாரி வச்சு அழுது கொண்டீங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். அது அவ எக்ஸெப்ட் பண்ண, டிபேட் பண்ண. எப்பயுமே டிபேட்டுக்கு போக கூடாது. நான் சரின்ற வாதத்தை எப்பயுமே விட்டு பழகணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி துஆவை எப்பயும் நினைவச்சு கொண்டா சரியான வாழ்க்கையில புரோஷனமா இருக்கும். ரெண்டு பேர் ஒரு டிஸ்கஷன், ஒரு டிபேட்டுக்கு போகல. இமாம் ஷாஃபி சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், ஹக்க ஏண்ட நாவுல இல்ல, அவருடைய நாவுல நீ வெளிப்படுத்து சொல்லு. ஏழுமா நாங்க அப்படி செய்வோமா? நாங்க பாப்போம் அவனை எப்படி தட்டி கீழே போட்டு நெசுக்கி மிரிச்சு எல்லாரோட முன்னுக்கு சீரழிச்சு போடையிலும் தானே பாப்போம். அது எங்க இருந்தாலும் எல்லாரும் முயற்சி எடுக்கிறது அப்படிதான். இப்ப இந்த பெண்மணி அந்த நேரத்தில் அந்த ஆட்டிடியூட ஃபாலோ பண்ணிருந்தா இல்ல, she didn't follow that. போதாதத்துக்கு உங்களுக்கா இந்த வருத்தம் என்று சொல்லிட்டான் நபி. அவங்க அதை கூட பொருள்படுத்த இல்ல. சில நேரம் சில மனிதர்கள் அப்படி இருப்பாங்க. இப்ப அவர் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுவ சொன்னாங்க, பொறுமை என்பது முதல் கட்டம் தான்மா, அதை இழந்துட்டா எல்லாத்தையும் இழந்துட்டா. அப்ப உமர் ரலியல்லாஹு அதை இழந்துட்டாங்க. எங்க நபி நீங்க தானே வர சொன்னீங்க, நீங்க ஹக்குல தானே இருக்கிறீங்க. எல்லாம் கேட்ட உடனே நபி அவங்க ஆம் ஆம் ஆம், எஸ் எஸ் எஸ், நாம் நாம் ரெண்டு பதில் சொன்னார். இதே போயிட்டு அவர் உமர் அபூபக்கர் கிட்ட கேட்டார் ரலியல்லாஹு, அவரும் சேம் ரிப்ளை. ஆனா நான் உங்களுக்கு எனக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றாங்க, எனக்கு அது ஞாபகம் வார நேரம் எல்லாம் ஐ கிரை ஃபார் தட். நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன், நான் ஏன் அப்படி பேசினேன்,
நான் ஏன் நபியோட கடினமாக நடந்து கொண்டேன், அதோட மட்டும் ரிக்ரெட் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அதுக்கு அவங்க சொல்ற வார்த்தை அமில்து லஹு அமாலன், நான் ஏராளமான தர்மங்கள், சதகாக்கள், நோன்புகள் அதை நினைச்சு 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 செஞ்சு கொண்டிருப்பேன். அந்த நாளை நினைச்சு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, உம்மா மௌத்தா போயிட்டாங்க, அப்பா மௌத்தா போயிட்டாங்க, நானா மௌத்தா போயிட்டாங்க, சகோதரர் மௌத்தா போயிட்டாங்க, சகோதரி மௌத்தா போயிட்டாங்க. நான் இப்படி பேசிட்டேன், ஒரு பள்ளிட தலைவரோட பேசிட்டேன், ஒரு ஆலிமோட பேசிட்டேன், ஒரு உஸ்தாதோட பேசிட்டேன். முடிஞ்சது. அது ஒரு உமர்றது எல்லாம் கண்ணீர் வடிச்ச போதுதான் கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். ஆனா அதுக்காக மன்னிப்பு இல்லைன்றதல்ல, மன்னிப்பு இருக்குது. ஆனா மன்னிப்பாக எடுத்து செயல்படணும். இன்னைக்கு எக்ஸெப்ட் பண்றதுக்கே ரெடி இல்லைன்னா அதிகமான மக்களுக்கு நலவு செஞ்சிட்டும் அவர்களுக்கு தௌபா நசீபாகிறது இல்லை. என்ற வார்த்தை நல்ல நினைவச்சுக்கோங்க. நலவு செஞ்சிட்டும் தௌபா நசீபாகிறது இல்லை. அவங்க நலவு செய்யறது நலவல்ல, பாவம். அவங்க நினைக்கிறது நான் நலவு செய்யறது, ஆனா அவங்க செய்யறது பாவம். யாரை பத்தி யார்கிட்ட சொல்லி கொடுக்கிறது, இது நலவா செய்வாங்க. 2 குடும்பத்தை புலக்க வச்சுட்டார். பிளாஸ்டிக்கா இது ஒட்டுறதுக்கு, இது கிளாஸா இது மறுவால மேனுஃபேக்சர் பண்றதுக்கு, இது பலகையா ஆணி அடிக்கிறதுக்கு, இது வெடிச்சிருச்சுண்டா வெடிச்சதுதான். கண்ணியமானவர்களே, அதனால மன்னிப்பு இருக்குது, மன்னிப்பு இல்லைன்றதல்ல. நான் அது எல்லாத்தை விட முதல் கட்டத்துக்கு வாரேன். என் ஜும்மால இருந்து நானும் நீங்களும் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்டா, இது ஒரு இமோஷனை நான் வச்சு கொண்டு வாழ மாட்டேன், நான் என் ஃபெய்த்தோட வாழுவேன். அதுக்கு தான் நான் செலக்ட் பண்ண குர்ஆனுடைய ஆயத்து, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி. மூமின்கள் யார்? அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு, சும்ம லம் யர்தாபு, அதுக்கு பிறகு அவர்களுக்கு சந்தேகமே கூடாது. நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாம் வெரி ஆத்தென்டிக். நான் அங்க கேட்ட இங்க கேட்ட அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் சரியான இடத்தை அறிஞ்சு எந்த கிதாபுல எந்த இடத்துல வருது என்பதெல்லாம் பார்த்து தான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். இமாம் திருமிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் பாதையில போய் கொண்டிருக்கக்குள்ள அவங்க பிளைண்ட் ஆகிட்டாங்க, கண் பார்வை இழந்துட்டாங்க. அவர் இடத்துக்கு வரக்குள்ள சொன்னாங்க, எல்லாரும் தலையை குனிங்க. அப்ப ஆக்கள் தலையை குனிங்க, இல்லை ஒண்ணு தலையை குனிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இங்க உஸ்தாத் அவர்களே. அப்ப இப்ப எல்லாரும் நில்லுங்க பிளீஸ், பாருங்க இந்த இடத்துல 30 வருஷத்துக்கு முதல் நான் வந்திருக்கிறேன். இங்க மரங்கள் இருந்தன, செடிகள் இருந்தன, அது நாங்க தலையை குடிச்சிட்டு தான் போக வேண்டி இருந்துச்சு. இந்த இடத்துல அப்படி இல்லைண்டா இதுக்கு பிறகு நான் ஹதீஸ் பயான் செய்ய மாட்டேன். I will never narrate hadith in future. கேட்டு பார்த்தா இன்னைக்கு மக்காக்கு போன வருஷம் போனது இன்னைக்கு இல்ல, மக்காக்கு 5 வருஷத்துக்கு போனது அடையாளமே இல்லை. அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஆம், பல வருடங்களுக்கு முதல் இருந்து இந்த மரம் எல்லாம் வெட்டி போட்டோம். கண் பார்வை இல்லாதவரும் தன்னை ஜஸ்டிஃபை பண்றாங்க. அப்ப தான் பேசக்கூடியது சரியாக இல்லாம அங்க இங்க இருந்து எல்லாம் பேசக்கூடாது, உறுதியாக இருக்கும். அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலி சும்ம லம் யர்தாபு, சந்தேகம் இல்லாம தெளிவாக பேசுங்க. ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில பொருளாலும் உடலாலும் அல்லாஹ்க்காக வேண்டி செலவழித்து பாடுபட்டு இருக்கக்கூடிய உலாஹிகும் முஸ்ஸாதிகூன், அல்லாஹ் அவர்களை உண்மையாளர்கள், they are truthful people in Allah. அதனால கண்ணியமானவர்களே, உலகத்தில் இந்த ஈகோ, இந்த பிரஸ்டீஜ், இமோஷன் அதுகளெல்லாம் விட்டுட்டு ரியல் லைஃப் வித் ஃபெய்த், வித் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இன்றைக்கு எடுத்த சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தீன சரியா, அதுபடி அமல் செய்யணும். அவ சக்சஸ். பிழையாக விளங்கி அமல் செஞ்சா தோல்வி. அவ சரியாக விளங்கினால் தான் உண்ட ஈமான சரியா விளங்கணும், இபாதத்து சரியா விளங்கணும்,
அஹ்லாக் சரியா விளங்கணும். டிட் ஃபார் டேட் ஒன்று இருக்குது, பலிக்கு பலி எடுக்கிறது. நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ ஏசினா நானும் ஏசுவேன், நீ திட்டினா நானும் திட்டுவேன், நீ ஏசாம நான் ஏசினா, நீ திட்டாம நான் திட்டினா, நீ சொல்லாதது நான் சொன்னா பாவியாகிறோம். செஞ்சதுக்கு பலி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஒருவர் ஏசினத்துக்கு ஏசலாம், ஆனா அதா தீன் இல்ல, ஏசிருத்த மன்னிக்கிறது. அதுதான் இது. எப்படின்னா புகாரி ஷரீஃப்ல ஒரு பாடம் இருக்குது. இந்த வாய்க்கால் தண்ணீர் பெடிஃபீல்டுக்கு தண்ணீர் கொடுக்கிறது. தண்ணீர் மேல இருந்து வரக்குள்ள ஜுபேர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய ஆண்ட மகன் ஜுபேர், நீங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு கீழுள்ளவருக்கு கொடுத்துருங்க என்று சொன்னார். அவர் நபி அவங்களோட மிச்சம் கரமாக பேசினார். சொன்னாரு, குடும்பத்து புள்ளன்றதுனால அவருக்கு பிரையாரிட்டி கொடுக்குறீங்க இல்லையா? ஷைத்தான் இப்படிதான் போடுற, தேவையில்லாத சிந்தனைகளை போடுற. அவருக்கு பிரையாரிட்டி நான் இருக்க போல. மாமிட மகன் சுட்டி அப்படி செஞ்சீங்க இல்லையா? நபி அவங்க சொன்னாங்க, ஜுபைர் முழுசா எடுத்துட்டு அது போல கொடுங்க. முதலாவது நான் கொடுத்தது அஹ்லாக், இப்ப நான் கொடுக்கிறது இன்சாஃப். அப்ப நான் சொன்னது நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு கொடுத்துருங்க, இப்ப நீங்க சரியா எடுத்துட்டு கொடுங்க. முந்தி சொன்னது இப்ப சொன்னது விளங்குது தானே? முந்தி சொன்னது பண்புடைய அடிப்படையில், வாப்ப உனக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை நீ அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொன்னது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் இல்லையா? நபியை நோண்ட போக்குல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கனதான் சொன்னாங்க, இப்ப நான் உனக்கு நீதமாக சொல்றேன். உனக்கு நான் நீதமாக நேரத்தோடையும் சொல்லியிருக்கலாம், நான் அது செகண்டுக்கு வச்சேன். இப்ப இவர் அனாவசியமாக பேசினதுனால இவருக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லாருக்கும் இது லெசனாக இருக்கணும். நான் இப்ப சரியாகத்தான் சொல்றேன். அதனால கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்க இந்த விஷயத்துல வாழ்க்கையில மிச்சம் கவனமாக இருக்கணும். நாங்க தோல்வி அதுதான் எங்கட வெற்றி. தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எங்கட தோல்வியில வெற்றியை நாங்கள் கட்டாயம் காணணும். அதுதான் பணிவு, அல்லாஹ்க்கு விருப்பம். அல்லாஹ் அதை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். அப்ப இந்த நிகழ்வு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாம ஆகிட்டாங்க. வாழ்நாள் முழுதும் அவர்கள் அதுக்கு ரிக்ரெட் பண்ணினாங்க. சதகா செஞ்சாங்க, அடிமைகளை உரிமையிட்டாங்க, தொழுதாங்க, நோன்பு பிடிச்சாங்க, மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கு. அவங்க நபி அவங்க மௌத்தா போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அது ஞாபகம் வந்து கொண்டே இருக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 3 வருஷத்துல நபி அவங்க மௌத்தா போயிட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ரிக்ரெட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில. அதனால எப்பொழுதுமே மனித வாழ்க்கையில மனிதன் மக்களோட சேர்ந்து பழகும் பொழுது, அல்லது யுகாலித்து நாஸ், இப்னு மாஜாவுடைய ஹதீஸ்ல வருகிறது, அல்லது யுகாலித்து நாஸ் யஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல்லதீன லா யுகாலித்து நாஸ். யாரு மனிதர்களோட சேர்ந்து வாரும் பொழுது வரக்கூடிய சிரமங்களை சகிச்சு கொண்டு வாழ்றாரோ அவர் சிறந்தவர், ஒதுங்கி வாழ்றவர். சேர்ந்து வாரக்குல பலவிதமான நிகழ்வுகள் வரும். அப்ப அஹ்லாக்ல ஒன்றுதான் டிட் ஃபார் டேட், பலிக்கு பலி எடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு பலி எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அது தானாக எடுக்க இயலாது. அது மட்டும் நல்ல வச்சுக்கோங்க. அது கோர்ட்டுக்கு தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஒருத்தர் அடிச்சதுக்காக வேண்டி நீங்க திருப்பி அடிக்க இயலாது. நீங்க ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்ல போயிட்டு. டிட் ஃபார் டேட் எடுக்கிறதும், அவர் ஏசினார், என்னை இப்படி திட்டினார், அதனால நானும் திட்டினேன் என்ற கொல, அதுக்கும் நீங்க எவிடன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு கவசத்தை ஒருத்தர் களவாண்டுட்டார். அலி ரலியல்லாஹு அன்ஹு
அதை ஏன் என்று சொல்லக்குள்ள அவர் சொன்னார், இல்லை இது ஏன் 2 பேருக்கும் அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அலி ஹலீஃபாவாக இருந்து 2 கன்னத்துல போட்டு எடுத்திருக்கலாம். சொன்னாங்க ஏன் என்ற ரைட்ஸ இப்ப அவருடைய கையில் இருக்கிறதுனால he is owning the property, அவருடைய கையில் இருக்கு. அப்ப அதுக்கு எவிடன்ஸ் தேவை. கோர்ட்ஸ்ல கொண்டு போன நேரம் ஜட்ஜ் கேட்ட 2 எவிடன்ஸ் அலிக்கு கொடுக்கலாம போனால ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்தாது அவர் அந்த நேரமே அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு இஸ்லாத்துக்கு வந்தார். இவ்வளோ பியூராக ஜஸ்டிஸ் பண்றீங்க. அப்ப ரிவெஞ்ச் எடுக்கிறதுல ஆக கூட நான் அநேகமாக இங்க இதுக்கு முதையும் நான் கடைசியாக நடத்தின ஹுத்பா செப்டம்பர் மாசம் 20, இன்றைக்கு ஜூன் 20 நடத்தினேன். சுமார் 8-9 மாசத்துக்கு பிறகு. இதுக்கு முதல் நான் இந்த ஒரு முறை பேசியிருப்பேன் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் எனக்கு மறந்து உங்களுக்கு மறந்து வாழ்க்கையில் ஒரு முறை ப்ளீஸ் பண்ணி மிச்சம் தயவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு முறை இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் செய்யுங்க. குர்ஆனுடைய 16வது சூரத்து 16வது சூரத்துன் நஹல், the bee, honey. அல்லாஹ் தஆலா அந்த பீயை பத்தி சொல்றார். நஹல் தேனை பத்தி. அதுல 125, 26, 27, 28 கடைசி 3 ஆயத்துகள் தான் மதனியா, மக்கெல்லாம் மக்கியா. 28 அநேகமாக முடியுது. அங்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஒரு முக்கியமான சபபுன் நுசூல். உஹத் போர்க்களத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக இருக்கக்குள்ள அதுல நபியுடைய சாச்சா ஹம்சா சித்திரவதை செய்யப்பட்டு துண்டு துண்டாக அறியப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் ஹம்சா ஒன்ன இந்த கொலையை செஞ்சவங்களுக்கு நான் 1க்கு 10 அப்படின்னா 70 பேருக்கு 700 நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார் உது இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மா. அது 126வது, 27, 25, 126வது. إن عاقبتم فعاقبوا مثل ما عوقبتم به ولئن صبرتم وما صبرك إلا بالله. யாரும் உங்களுக்கு அடிச்சு ஏசி நோவிச்சு துன்புறுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா அந்த அளவுக்கு செய்யறதுக்கு அனுமதி இருந்தாலும் பொறுத்து கொள்றதுதான் மேலானது. அல்லாஹ் அக்பர். இதுதான் இஸ்லாம். ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நான் ஐ ட்ரை மை பெஸ்ட். எனக்கு பலரும் பேசுறாங்க, பிற பிக்குமார்கள் ஒரு சிலர், வெரி ஃபியூ, மிச்சம் மோசமான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒரு நாளும் தனிப்பட்ட துவால கூட நான் அவருக்கு பதுவா செஞ்சது கிடையாது. அவருக்கு துவா தான் செய்வேன். நான் எனக்கு என்ன தெரியுமே, எனக்கு என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அவரை என்னைய விட சிறந்தவராக அல்லாஹ்வுக்கு ஆக்க முடியும். அவர் ஜெயிலில் இருக்கக்குள்ள ஒரு ஆள் அனுப்பினார், எனக்கு மன்னிப்பு கேட்டேன். நான் சொன்னேன், அந்த வீடியோ நான் போட்டு காட்டிட்டு சொன்னேன், நான் எப்பயும் மன்னிச்சிட்டேன். ஆனா எந்த கெப்பாசிட்டியில் எனக்கு மன்னிக்கலும், ஆனா இந்த நாட்டு 20 லட்சம் மக்களுக்கு எனக்கு மன்னிக்கலாது. I can't play with the sentiments of my community. Muslim world, உங்களை முஸ்லிம் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 57 கண்ட்ரீஸும் லாட்ஜ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எதிராக. அப்ப அப்படியான ஒரு ஆளை I can forgive you and forget what you did for me personally. ஆனா எல்லாருக்கும் செஞ்சது, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு செஞ்சது, பகிரங்கமாக செஞ்சது. நீங்க கோர்ட்ல இருக்கக்குள்ள நான் யார் அதுல வந்து இன்டர்ஃபியர் பண்றதுக்கு? I have never filed a case against you. நான் உங்களுக்கு எந்த கேஸும் ஃபைல் பண்ணல.
மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு செய்யக்கொள்ள. ஆனா நபியவங்க 70 சஹாபாக்களை ஷஹீதாக்கி தன் சாட்சாவை நெருங்கிய பால்குடி சகோதரர் சின்ன பின்ன படித்தினொன்ன நபிக்கு வந்த கோவத்துக்கு அல்லாஹ் சொன்னா, நபியை நீங்க அப்படி மனம் எடுக்க இயலாது. ஆமா சபருக்கு இல்ல அல்லாஹ் நீங்க பொறுத்து கொள்ளுங்க. இந்த இடத்துல பொறுமை என்பது கோலை அல்ல. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, பொறுமைக்கு பல கருத்துக்கள் இருக்குது. யுத்த காலத்தில் பொறுக்கிறதுன்றது ஓடாம இருக்கிறது. ஏழைகளுக்கு, கஷ்டமான மக்களுக்கு, குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கொடுக்காம இருக்கிறது அது பொறுமையை இழந்த கஞ்சன். பொறுமையாக இருக்கக்கூடிய கொடையாளி அவனுக்கு அல்லாஹ் இடத்துல நன்மை தெரியும். அவனுக்கு நோய்க்கு மட்டும் இல்ல பொறுமை, கஷ்டத்துக்கு மட்டும் இல்ல பொறுமை. சுபவுடைய நேரத்தில் ஃபஜ்ருக்கு எழும்பி வாரதும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்துக்கு செய்யக்கூடிய பொறுமை. பாவத்துக்கு எல்லா அவகாசமும் சந்தர்ப்பமும் கிடைச்சதுக்கு பிறகும் அந்த பாவத்தை செய்யாம தடுக்கிறதும் பொறுமை. அல்லாஹ் சோதிக்கிற நேரத்தில் அந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறதும் பொறுமை. மேலான சகோதரர்களே, 3 வகையாக பிரிச்சிருக்கிறார்கள். குர்ஆன் பல இடத்துல பலவிதமாக பொறுமை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால வெரி சிம்பிள், என்னுடைய இந்த குத்பாவை எல்லாரும் நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ளணும். ஹதீஸ் என்ன சொல்லுதுண்டா, உண்ட நலவுன சந்தோஷத்தில் உண்ட பாவம் உண்ட துக்கத்தில் ஆக்குறண்டா நீ ஒரு மூமின். இதுக்கு ஆப்போசிட், நன்மை பத்தி கவனமே இல்லை, பாவத்தை பத்தி பொருள்படுத்துறதே இல்லை. இந்த சீலையில பட்டது மாதிரி தட்டிட்டு போறது. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஆக்கிறான். 3 ஜும்மா தொடர்ச்சியாக வராம இருக்கக்குள்ள அது உள்ளத்துல முத்திரையிடப்பட்டு வரும். ஃபஜ்ர் தொழாம படுக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் பால ஷைத்தான் ஃபி உதுனி, ஷைத்தான் காதுல சிறுநீர் கழிக்கிறான். ஷைத்தான் காதுல சிறுநீர் கழிக்கிறான் என்றது உண்மை உண்மை உண்மை, அதுல சந்தேகம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னாங்க, அபூ ஹுரைரா என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ், நேத்து நான் ஒருத்தன் வந்து பாவம் யா ரசூலல்லாஹ், அவன் கஷ்டப்பட்டு என்கிட்ட கேட்டான், களவெடுக்க தான் வந்தான், நான் அவனை விட்டுட்டேன் சொன்னான். இன்னஹு சயஊத், சஹீஹ் புகாரி கிதாபு ஸகாத்ல இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார்கள். அவன் திரும்ப வருவான். வந்தான், பிடிச்சாங்க. சேம் திங் ஹேப்பன். 3வது நாள் வந்தான். 3வது நாள் அவன் சொல்றான், அபூ ஹுரைரா, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? ஆயத்துல் குர்சியை நீங்க ஓதினா எனக்கு இந்த ஊட்டுள்ளுக்கு வரையலாது. கதவை மூடியோ இல்லையோ, எல்லாம் வெச்சோ இல்லையோ, செக்யூரிட்டி இருக்குதோ இல்லையோ, நீங்க இதை ஓதினீங்கடா எந்த சக்தியாலும் உங்களோட அனுமதி இல்லாம உள்ளுக்கு வரையலாது. நபி அவங்க கேட்டாங்க, என்ன சொன்னான்? இல்ல, அவன் ஆயத்து குர்சி ஓத சொன்னான். நபி அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, சதகல் கதூப், அவன் பச்சை பொய்யன், ஆனா சொன்னது உண்மை. நபி அவங்க சொன்னது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அவன் திரும்ப வருவான் என்பதில் அவங்க உறுதி, சந்தேகம் இல்லை. அதனாலதான் நான் எடுத்த குர்ஆனுடைய திருவசனம், அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு, சந்தேகம் இருக்கக்கூடாது. தந்த உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய தீன உலகத்தில் ஹயாத்தாக்குறதுக்கு பாடுபடணும். ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி ஹுவஜ்தபாக்கும், அல்லாஹ்வுடைய தெரிவு என்ன சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறானோ, செல்வம், பணம், வாலிபம், மஸ்ஜிதோட தொடர்புள்ள ஒரு சமூகமாக மாறி ஒரு முன்மாதிரியான சமூகமாக இருந்து மரணிக்கணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, என்னுடைய இன்றைய குத்பா நான் தெரிவு செஞ்சது மார்க்கத்தை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் என்பதுதான். மார்க்கத்தை சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு ஈமான் எப்படி இருக்கணும் அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். இபாதத் எப்படி இருக்கணும் அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும் அதை விளங்கிக் கொள்ளணும். அஹ்லாக் எப்படி இருக்கணும் என்றதை விளங்கிக் கொள்ளணும். இந்த அஹ்லாக் நல்ல பண்பு என்பதில் நான் கொஞ்சம் எலிபரேட் பண்ணிருக்கிறேன், கொஞ்சம் கூட விவரிச்சிருக்கிறேன். அதுதான் மனிதன் ஒரு இமோஷன்ல வாரது தான். அவன் அடிச்சா நான் அடிக்கணும், அவன் ஏசினா நான் ஏசணும். இல்ல கொண்டு குமிச்சவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்யல, மன்னிச்சார்கள். ஆனா இது வெரி ஹார்ட். ஏசுறவனை மன்னிக்கிறது, கோல் மூற்றவனை மன்னிக்கிறது,
அவனை கண்டா முகத்தை திருப்புறது, இது ஒரு இஸ்லாமிய அட்டிடியூட்டாக இருக்கிறது. வாஃப் அம்மன் தலமக், அநியாயம் செய்தவர்களை மன்னிங்க. அஸ்ஸின் மன் அஸா இலைக், தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய்யுங்க. அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், அல்லாஹ் சொல்கிறான் நீங்க செலவழிங்க, நான் உங்கள் மீது செலவழிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு தலைப்பு தான் எடுத்துக்கிறேன். மேலான சகோதரர்களே, மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளணும் அஹ்லாக் ரீதியாக. உலகத்தில் இஸ்லாம் பரவினது யுத்தத்தால் அல்ல என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், இந்த 600 நாட்கள்ல இந்த இஸ்ரேல் அநியாயக்காரர்கள் 55,000 முஸ்லிம்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த 600 2 வருஷம் போகுது. நபி அவங்களுடைய 10 வருஷம் யுத்தத்தில் முஸ்லிம்கள் அந்நியர்களுடைய கொல்லப்பட்ட எண்ணிக்கை only 1300. எங்கட புக் இருக்குது ஜிஹாத், சிங்களத்தில் தமிழ்ல அதை எடுத்து கட்டாயம் வாசிங்க, ப்ரொமோட் பண்ணுங்க, மக்களுக்கு கொடுங்க. ஜமியத்துல் உலமாட சமாஜ சம்வாத 5th புக் தனி ஜிஹாத், அது மக்களுக்கு எல்லாருமே படிக்கணும். முஸ்லிம்களும் படிக்கணும், அந்நியர்களும் படிக்கணும், இந்த நாடே படிக்கணும். நாங்க ஒரு 3 லட்சம் இதுவரைக்கும் பிரிண்ட் பண்ணி எல்லா பன்சலைக்கும் போயிட்டு கொடுத்திருக்கிறோம். ஜிஹாது என்ன தைரியமாக கொடுத்திருக்கிறோம், ஒரு பயமும் இல்லை. ஜிஹாது சொல்றதுக்கு என்ன பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் செய்யறதும் ஜிஹாத் தான், மெம்பர்ல இருந்து கொண்டு நான் என்னோட தான் பெரிய ஜிஹாத் செய்யறேன். நான் பேசுறது எனக்கு, அது போலதான் உங்களுக்கு. என் படம் எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறது. அப்ப என்னைய வச்சு பேசினா சில உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, உனக்கிட்ட இது வரணுமோ நீ மக்களுக்கு அழைப்பு கொடுக்க அல்லாஹ் உன்னிடத்துல கொண்டு வருவான். பேசுறதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும். அதை என் வாழ்க்கையில வரணும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டுக்கொண்டு மற்றவர்களுக்கு இதை முன்வைக்கும் பொழுது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன புரிஞ்சிருப்பீங்க. நான் முதலாவது விளங்க வச்சது ஒரு ஹதீஸ், அது உங்களுக்கு நலவாக தீயதை தீயாக காட்டுறது இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, சிலர் நலவு செய்யறாங்க ஆனா அதை பாவத்தை செய்யறாங்க. அது பலதிலையும் இருக்கலாம். ஒரு மனிதனை தொழுகையில் இருக்க போல ஒருவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்றாராம். ரஷ்யா ஒரு நல்ல பதவியில் இருந்தவர். அவர் சொன்னாரா, ஒரு கண்டிஷன், நான் வைன் குடிப்பேன் என்றாராம். அந்த இஸ்லாத்துக்கு அழைத்தவர் சொன்னார், அப்படின்னா நீ இஸ்லாத்துக்கு வரையலான்ட்டார். அவர் சொன்னா, அப்ப எனக்கு இஸ்லாம் வானான். அவர் ரிக்ரெட் பண்ணினாரு, நான் செஞ்சது நலவு தான், ஆனா ஐ மெத்தட் இஸ் ராங். இஸ்லாம் மதுபானம் ஹராம் என்று சொல்லுது, அவன் குடிச்சா காஃபிராகுவான் என்று சொல்லல இஸ்லாம். இந்த பாரப்பா, இது பாவம் தான். இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு நாள் புறையுடைய விஷயத்துல பார்த்துட்டு வெளியே ரோட்டுக்கு வாரேன். ஒரு வாலிபர் வந்து சொல்றாரு, என் உம்மா கேட்க சொன்னாங்க. என்ன மகன் கேட்க சொன்னாங்க? இல்லை, என் வாப்பாக்கு டெய்லி அவங்க வைன் கொடுக்குறாங்க. எங்களோட உம்மா, அவர் வீல் சேர்ல தான் இருக்கிறாரு. டெய்லி வைன் சர்வ் பண்றது எங்களோட உம்மாட வேலை. இந்த நோம்பு நாள்ல எப்படி செய்யறாரு? நோம்பு நாள் என்ன, நோம்பு இல்லாத நாள் என்ன, வைன் சர்வ் பண்றதுன்னா என்ன? இல்லை, எங்களோட வாப்பா அடிக்ட், அப்படி குடிச்சவர், இப்ப அப்படியே நிப்பாட்டிட்டார். இப்ப அவருக்கு கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சம் அவுன்ஸ் கணக்கில் அவருக்கு கொடுக்கணும் as மெடிசின். அதுல அப்படியே அவரு விடுபட்டு வரணும் என்பதுதான். யாரெல்லாம் அடிக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் மெத்தட் செய்கிற அந்த மெத்தட்ல தான். அப்ப பாவம் அவர் சொன்னாரு, சரி நீ இஸ்லாத்துக்கு வா, குடிக்கிறது ஹராம் தான், நானும் நீனும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுப்போம் நிப்பாட்டுறதுக்கு என்று சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அதனால நலவு செய்ய போறேன்னு பலரும் தீயதை செஞ்சிருக்காரு. நலவுதான் பாக்குறதுக்கு நலவுதான் விளங்கிச்சு, ஆனா அவருடைய இஸ்லாம் எல்லாம் வாக்கிட்டீங்களே. அவர் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சூழல் இருந்திருந்தா அவர் இதை சரியாக விளங்கி இருப்பார். பள்ளிக்கு வந்து தொழுகையில ஈடுபட்டு நல்லடியார்களை பார்க்க போல அல்லாஹ் சொல்லக்கூடிய கூமான் சாதித்தீன் நல்லடியார்களோடு இருங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா தூய்மை தன்மை கொடுக்கிறான். சில மனிதர்கள் சில நலவுகளை செய்யறது அது 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 நபி அவங்க செய்யாதது, பிதத்தானது. ஆனா அவங்க நினைக்கிறது இது சரியானது. அப்படியானவங்களுக்கு தௌபா நசீபாகிறது இல்லை.
அடே நபி அவங்க செய்யாததை நீ சரின்னு பிழையாக செஞ்சு கொண்டு அதையும் சரின்னு சொல்றாயே, நீ செய்யறது சரின்னு நீ சொல்றாரு தவிர அல்லாஹ் ரசூலும் சொல்லல. அவனுக்கு எப்படி தௌபா நசீபாகும்? உண்ட மனசுல இன்றைக்கு உலகத்தில் எத்தனை வலித்தவர் இவர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் இருக்கிறார், நபிக்கு பிறகு நபி வரையலும் என்றார். நீ யாரையோ ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார், நீ பிழை சொன்னா கேட்கிறார் இல்ல, அவர் சரி என்றார், அவர் சொல்ற சரி அது பிழை. அதனால சில மனிதர்கள் பிழைய சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு கடைசியில் தௌபா நசீபாக மாட்டாங்க. யார் சரியாக பிழைய பிழை என்று ஏற்றுக்கொண்டு நல்லது நல்லதாக ஏற்றுக்கொள்வாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பாக்கியமும் கிடைக்கும். நானும் நீங்க இந்த புது வருடத்துக்கு வரப்போகிறோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த புது வருடத்தை சரியாக உணர்ந்து நாங்க இன்றைக்கு கடைசியில 2 விஷயத்தை செய்வோம். மேலான சகோதரர், என்ற கொத்துபாடு சாரம்சத்தை முடிக்கிறேன். ஒன்று, அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம். எல்லாம் இவ்வளவு நாளாக என்னை இஸ்லாத்தோட தீனோட நல்ல ஒரு சூழல்ல வச்சிருக்கிறேன், நான் உனக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம். ஏண்ட தவறுகள் என்னன்னு வைஃபுக்கு கூட சொல்ல வேணாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல வேணாம். ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து உங்களோட மொபைல்ல இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, ஹைலைட் பண்ணி பாருங்க. பெரிய பாவம் என்ன, சின்ன பாவம் என்ன, அதை மென்ஷன் பண்ணி தஹஜ்ஜுதுல் எழுப்பி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் கிட்ட நாங்க நீங்க துஆ செய்வோம். 2 விஷயம் நடக்கும், ஷுக்ர், இஸ்திக்ஃபார். அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். நலவு செஞ்சோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், பிழை செஞ்சோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி கொண்டு போகணும். அப்ப அல்லாஹ் ஒரு சிறந்த சமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் என்னை உங்களையும் தூய்மையான உள்ளங்களுடன் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பாதையின் மரணத்தை தந்து மதீனாவுடைய மௌத் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், உலகத்தில் அமைதியை, சாந்திய, சமாதானத்தை ஏற்படுத்தி தருவாயாக. பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அநியாயத்திலிருந்து அந்த மக்களை விடுவிப்பாயாக. உலகத்தில் ஒரு அமைதியான இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு வெற்றியான வழியை ஆக்கி தருவாயாக. இந்த மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் கூடியிருக்கக்கூடிய எல்லாருடைய ஈமான பலப்படுத்தி மார்க்கத்தை சரியாக விளங்கி உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. அல்லாஹ், பெரும் பாவத்திலிருந்து இந்த கடைசி ஜுல்ஹிஜ்ஜாவுடைய சிறப்பான இந்த மாதத்தில் உன்னிடத்தில் தௌபா செய்கிறோம். யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சு நாங்கள் நல்ல அக்லாக்கோட பண்போட ஈமானோட வாழ்ந்து மதீனாவுடைய மௌத்தையும் உன்னுடைய பாதை மரணத்தை எமக்கு தருவாயாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக. குடும்பத்தில் நிம்மதிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களோட தாய் தந்தையர்கள், எங்களோட உறவினர்கள், மனைவி மக்கள் இந்த நோய்களை துன்பங்களை போக்கிடுவாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி